இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு நம்மில் ஏற்படக்கூடிய 7 விதமான மாற்றங்கள். வசனம் சொல்கிறது, எபேசியர் 4:26-27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இன்றைக்கு நம்மில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாம் அநேகர் சொல்வதுண்டு, என்னுடைய கணவர் மாற வேண்டும், என்னுடைய மனைவி மாற வேண்டும், இல்லை என் பிள்ளைகள் மாற வேண்டும் என்று சொல்லி சொல்வதுண்டு. கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிற ஒன்று, நம்மில் அந்த மாற்றம் உருவாக வேண்டும். முதலாவது, இந்த நாளிலும் கோபம் நம் வாழ்க்கையிலே இந்த கோபம் மாற வேண்டும். எப்படிப்பட்டதாக நம்மளுடைய கோபம் இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நாம் தியானிக்க இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய விசுவாசிகள், இன்னும் கிறிஸ்தவர்கள் அநேகர் எதிர்கொள்கிற ஒரே மிக பெரிய பிரச்சனை கோபம்தான். கோபம், ஒரு மனிதன் கோபப்பட்டு வெற்றி அடைந்து விட்டால் அந்த ஒரே சந்தோஷம் நமக்குள்ள. நான் இதுல இந்த காரியத்துல நான் சொன்னதுனால இது நடந்தது என்று சொல்லி நாம் மெச்சிக்கொள்கிறோம். ஆனால் கோபம் நம் உறவுகளுக்குள்ளாக விரிசலை ஏற்படுத்துகிறது. உறவுகளுக்குள்ளாக அது ஆரோக்கியத்தை அளிக்கிறது. அது நம்மளுடைய நம்ம ஒரு மனிதனுக்குள்ளாக கோபம் வந்துவிட்டால் அது என்ன செய்யுமா? அது அவனையே அழித்து விடுமா. ஒரு புத்தகத்திலே ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன். பாருங்க, என்னை யார் தோற்கடித்தது என்று கோபத்துடன் பார்த்தேன், வேறு யாரும் இல்லை, கோபம்தான் என்னை தோற்கடித்தது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய பிளஸ் பாயிண்ட் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிலருடைய நெகட்டிவ் காரியம் மிக முக்கியமானது கோபம்தான். கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி அது வருத்தத்தில் முடிகிறது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னும் கோபம் வரும்போதெல்லாம் நம்மை அறியாம நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நாம் எதிரியை வெற்றியடை செய்கிறோம் என்பது. வேதாகமத்திலும் அநேக காரியங்களை சொல்லலாம். வேதத்தின்படி நாம் சொல்ல வேண்டும் என்னால் கோபம் அப்படி என்ற உடனே அது கிளர்ச்சி என்று சொல்லலாம். சில மனிதர்கள் சிலர் மீது கோபப்பட்ட காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்குது. அங்கே இங்க போடப்பட்டிருக்குது. கலாத்தியர் 2:11-14 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பேதுருவை எதிர்க்கிறான். அவனுடைய சுபாவ குணங்களை பார்த்து அவன் முகமுகமாய் எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்னும் யோனத்தான் தன்னுடைய தகப்பன் சவுல் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்பதை பார்த்து அங்க யோனத்தான் சொல்றான், இந்த தாவீதுக்காக அவன் எதிர்த்து பேசுகிறான். இன்னும் நாத்தான் தீர்க்கதரிசி, அவன் தாவீதோடு போய் அவன் பாவத்தை குறித்து எச்சரித்து பேசுகிறான். இன்னும் வேதாகமத்துல அநேக காரியங்களை சொல்லலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் ஆலயத்துல அந்த ஆலயத்துல இருக்கிற எல்லாரையும் கண்டித்து உணர்த்துகிறார். இப்படி கோபம், வேதாகமத்திலே கோபம் பட்டவர்கள் உண்டு. அந்த கோபம் எப்படிப்பட்டதான கோபம் என்றால், அது மாற்றத்தை கொண்டு வருகின்ற கோபம், ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்துகிற கோபம். ஆனால் சிலர் சொல்வதுண்டு, வேதத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அத்தி மரத்தை சபித்தாரு, ஏன் சபிக்கணும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்கிறார். அப்போ அது சிலருடைய சுபாவ குணங்கள் என்று சொல்லலாம். சிலருக்குள்ளாகவே மறைந்து இருக்கிற குணங்களில் ஒன்று இந்த கோபம். இன்றைக்கும்
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, இந்த கோபத்திலே நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும். இன்றைக்கு வேதாகமத்திலே எஸ்தர் சரித்திர புத்தகத்தை நீங்கள் திரும்பி பார்த்தீர்கள் என்றால் அங்கே ஆகாஸ் ஒரு ராஜா வஸ்தி அவனுடைய குடும்பத்துல நடந்த ஒரு சின்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, அவன் ஆகாஸ் ஒரு ராஜா 150 நாட்கள் அவன் விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். அதுல தன்னுடைய இருக்கிற நாட்டில் உள்ள அத்தனை பிரபுக்கள் அங்க இருக்கிற எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து அவனுடைய புகழ் பதவி எல்லாத்தையும் வச்சு அவன் காண்பிக்கிறான். இன்னும் ஆகாஸ் ஒரு ராஜாவை குறித்து போடப்பட்டிருக்கிறது, அவர் அந்த ராஜா ஒரு சிறந்த கல்விமான். இன்னும் பாத்தீங்கன்னா அவர் இயற்கையை ரசிப்பவன், அள்ளி அள்ளி தாராளமாக கொடுக்கிறவன். இன்னும் அவனுக்குள்ளாகவே ஒரு கொடுக்கிற மனப்பான்மை உண்டு. இன்னும் அவன் ஒரு ஒரு ஆடம்பரமான தன்னுடைய நாட்டில் தன்னுடைய பெருமை தன்னுடைய புகழை மற்றவர்களுக்கு அவன் வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த விருந்தை ஆயத்தப்படுத்துகிறான். நீங்க அங்க பாத்தீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்தினதாக அங்கே குறிப்பிடப்படவில்லை. அவன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணினான் என்று அங்க போடப்பட்டிருக்காங்க, குறிப்பிடப்பட்டு இருக்குது. இன்னும் பாத்தீங்கன்னா அவன் சுகபோக பிரியனாய் இருந்தான் என்று அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அவன் செய்த ஒரே ஒரு காரியம், தான் விருந்துக்கு தன்னுடைய மனைவியாகிய வஸ்தியை அவளுடைய அழகை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் அழைக்கிறான். ஆனால் இவ்வளோ பெரிய ராஜா, அவனுடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற பிரபுக்கள், அவங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கு விருந்து செய்யும் போது பாருங்க 127 நாட்டை சேர்ந்த மக்கள் வராங்க. ஆனா அந்த வஸ்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நிமித்தம் அங்கே அந்த ஆகாசுவர் ராஜாவுக்குள்ள ஒரு மூர்க்க வெறி வருகிறது. வசனம் சொல்கிறது எஸ்தர் 1:12, ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றால் அப்பொழுது ராஜா கடும் கோபமடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. மூர்க்க வெறி அவனுக்குள்ளே வருகிறது. அவன் மனதுக்குள்ளே வந்த அந்த சிறிய கோபம் அவனுக்குள்ளாகவே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. பாருங்க, எஸ்தர் 2:1, இவைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ்வருவின் உக்கிரகம் தணிந்த போது அவன் வஸ்தியையும் அவள் செய்ததையும் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதையும் நினைத்தான் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்குது. பாருங்க, உக்கிரகம், கோபம். இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்குள்ளே கூட சில நாட்கள் நம்ம யோசித்து பார்ப்போம், எதற்காக இந்த கோபம் பட்டோம், எதற்காக இந்த சண்டை, எதற்காக இந்த கோபம் நமக்குள்ளாக என்று சொல்லி கேட்கும்போது அதற்கு பதில் இருக்காது. காரணம், நம்ம கோபத்தினால் எடுக்கிற முடிவு அது தவறான முடிவாகத்தான் இருக்கும். இங்க வஸ்தியின் ஆகாசுர ராஜா வஸ்தியின் குடும்பத்துல நடந்த சம்பவம், அங்க ஒரு சின்ன ஒரு காரியத்தினால கோபத்தின் நிமித்தம் அங்கே வஸ்தியை குறித்து தவறாக ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது. பிரசங்கி 7:9, உன் மனதிலே சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒருவேளை சில நேரங்கள்ல நமக்குள்ள ஏற்படுகிற ஒரு மாற்றம், சின்ன ஒரு கோபம், உறவுகளுக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லாம, உறவுகளுக்குள்ளே சண்டைகள், பிரிவினைகள், இதெல்லாம் நமக்குள்ள வருகிறது. இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாகவே கோபம் இருக்கிறதா? இந்த ஆகாசுர ராஜாவை போல உக்கிர கோபம் இருந்தனா ஆண்டோட்ட இந்த மாற்றத்தை எனக்கு தாங்க சப்பா, இந்த 7 விதமான மாற்றங்களை முதலாவது இந்த கோபத்தை என்னை விட்டு அகற்றி போடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறேன், எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு எங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஏசப்பா நீங்க விரும்புகிறீங்கப்பா. நாங்க மற்றவர்களை சுட்டி காட்டாதபடி எங்களுக்குள்ளே இந்த கோபத்தை மாற்றி போடுங்க. சூரியன் அஸ்தமனுக்கு முன்னே கோபம் தனிய கடவுது என்று சொன்ன வார்த்தையின்படி எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோப குணத்தை மாற்றுங்கப்பா. எங்களை ஏசப்பா, எங்க ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்திக்கிற உரிமையாக்குறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.
மகிமை